ஸோ நம்ம நேற்று வந்து ப்ரொஃபைல் எப்படி செட் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்தோம். விஜயகுமார் சார் ஏதாவது ட்ரை பண்ணீங்களா ப்ரொஃபைல்? எஸ் சார், ஐ வில் ட்ரை இட் சார். ஓகே மேடம், நீங்கள் ஏதாவது உங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் நீங்கள் ட்ரை பண்ணீங்களா செட் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராமில்? காப்பிரைட்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. எஸ், சார் இன்ஸ்டாகிராமில் கூட நம்ம பேஜ் ஆக்டிவாக இது பண்ண, நம்ம இதெல்லாம் விசிட் பண்ண, அதுக்கும் மந்த்லி நம்ம எதனா மணி பே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கா சார் இல்லையா? கேள்வி மறுபடியும் கேளுங்க. இப்போ ஃபேஸ்புக்கு அதான் நம்ம கூகுள் பேஜ்லலாம் நம்மளோட பிஸ்னஸ் பேஜ் வந்து விசிட் பண்ண, அடிக்கடிக்கு விசிட் பண்ண, நம்ம மணி அமௌண்ட் கொடுத்து இந்த மந்த்துக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்க வைக்கிறோம்ல சார். ஆமாம் வியூஸ் ஆமாம். இன்ஸ்டாகிராம்லேயும் அந்த மாதிரி இருக்கா, இல்லை அதுக்கு தேவையில்லையா மோஸ்ட்லி? இல்லை, இன்ஸ்டாகிராமில் தான் அது நிறைய இருக்குது. ஓகே, அது ஓகே சார். ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு போஸ்ட் போட்டு பூஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரியே இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது. ஓகே ஓகே சார். நீங்கள் இப்போ நான் ஒரு நிமிஷம் உங்களுக்கு அதனோட எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். ஓகே சார். இப்போ வந்து ஒரு ஆட் கொடுத்தா எப்படி இருக்கும் இதில் அப்படின்னா, இதில் ஸ்பான்சர்ட் அப்படின்னு ஒரு 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 வார்த்தை வரும். ஸோ நீங்கள் எந்த ஒரு இன்ஸ்டாகிராம் ஆட் உங்களோட டைம் லைனில் இன்ஸ்டாகிராமோட அந்த பேஜில், பிஸ்னஸ் பேஜில் நீங்கள் பார்க்க நிறைய விஷயம் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் இருப்பாங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட இது கைண்ட் ஆஃப் பூஸ்ட் பண்ண போஸ்ட். ஓகே சார். விஷயம் சொல்ல போனால், show you the right page. ஸோ இது எல்லாமே ஸ்பான்சர்ட் லிங்க் தான். ஓகே சார். ஓகே, சோனி அந்த அவங்களோடது. தென் இதில் ஸ்பான்சர்ட்னே வரும். இந்த கீழே பிஸ்னஸ் அது மாதிரி நேம் இருக்கு இல்லையா, அது கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபோனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக உங்களோட இதெல்லாம் இது ஆட் கொடுத்து எடுத்தது தான் அப்படின்னு ரொம்ப ஷுவராக தெரியும் உங்களால் சொல்ல முடியும். ஓகே சார். சரியா? ஸோ இதே மாதிரி இப்போது நம்ம ஆக்சுவலாக அதை இன்றைக்கே முடிச்சலாம்னு நினைக்கிறேன். நம்ம அதை ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட் டிஸ்கஷன் என்னென்னா, இப்படி வந்து ஒரு போஸ்ட்டை வந்து இன்னும் பெட்டராக டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இங்கே business.facebook.com/creatorstudio இது நல்லா பார்த்துக்கோங்க. business.facebook.com/creatorstudio அந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா business.facebook.com/creatorstudio இதில் இந்த லிங்க் இருக்குது. நான் தனியாகவும் அனுப்புகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். ஸோ இதில் என்ன பண்ணலாம், இந்த டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜ் வச்சுருக்கீங்க, இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் பேஜ் வச்சுருக்கீங்க. ஓகே, இது ரெண்டுக்கும் லிங்க் பண்ணலாம். இப்போ எதுக்காக லிங்க் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அது வந்து ஃபேஸ்புக்லேயும் போஸ்ட் பண்ணலாம். புரியுதா? ஆட்டோமேட்டிக்காக எதெல்லாம் ஒன்றுத்தில் போஸ்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக எல்லா கண்டென்ட்டும் அதுலேயும் போஸ்ட் ஆகும். நம்ம தனியாக இப்போ ஃபேஸ்புக்
ஓப்பன் பண்ணி போஸ்ட் பண்ணாம எதனா ஒண்ணுத்துல நம்ம போஸ்ட் பண்ணோம்னா அது அப்படியே ஆமாம் ஆமாம் ஃபேஸ்புக்கும் போஸ்ட் ஆகிடும். ஓகே சார். அது ஒன்று முக்கியமான ஒரு விஷயம் இந்த அப்ளிகேஷனில். அது மட்டுமே விஷயம் இல்லை. ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராம்லேயே அந்த மொபைல் அப்ளிகேஷன்லேயே அந்த அந்த வசதி இருக்குது. ஆனால் இங்கே என்ன முக்கியமாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம் அவங்களோட போஸ்ட்டை. இப்போ நான் காமிக்கிறேன் ரியல் டைமில் உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத. க்ரியேட் போஸ்ட் இருக்கா, க்ரியேட் போஸ்ட்டில் இன்ஸ்டாகிராம் ஃபீட் போட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பேஜ் வர ஆரம்பிக்கும். ரைட், இதில் பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஃபேஸ்புக். அதே மாதிரி கீழே நான் இப்போ வந்து ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணுறேன். சும்மா ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணுறேன் என்னோட டைம்லைன்லேருந்து. என்னோட நெக்ஸ்ட் போஸ்ட் நான் ரெடி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே சார். நம்ம பிஸ்னஸ் பேஜோட நெக்ஸ்ட் வேற எதனா நியூ அரைவல்ஸ் அந்த மாதிரி எதனா போஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்காக நான் காமிக்கிறேன். இன்னும் எக்ஸாக்ட் ஒரே நிமிஷம். ஒரு போஸ்ட் நான் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த டிசைன் எடுத்து நான் இப்போ இதில் போட போகிறேன். ஸோ இது வந்து ஒரு போஸ்ட், ஒரு சின்ன அனிமேட்டட் வீடியோ. இது சும்மா ஒரு 2-3 செகண்ட் இல்லை 5 செகண்ட்ஸ் தான் வராது. இதில் இங்கே பாருங்கள், கெரியர் முத்ராவோட பிஸ்னஸ் பேஜோட, கெரியர் முத்ரா சென்னை பிஸ்னஸ் பேஜோட நான் இதை ஆல்ரெடி நான் லிங்க் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து அதுக்கான லிங்க் மெத்தடாலஜி அதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். அது ஒன்றும் பெரிய விஷயமும் கிடையாது. நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் மொபைல் அப்ளிகேஷன்லேயும் நீங்கள் அந்த அந்த விஷயத்த பண்ணலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இந்த அப்ளிகேஷன் எதுக்காக அப்படின்னா, இப்போ நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க, உங்களோட ரெகுலர் வேலையில் பிஸியாக இருக்கிறீங்க, உங்களோட இப்போ இன்றைக்கி 8 மணிக்கு போஸ்ட் பண்ணணும். இப்போ இன்ஸ்டாகிராமில் என்ன நேற்று நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம் இன்ஸ்டாகிராம் பற்றி. உங்கள் ப்ரொஃபைல் ரொம்ப முக்கியம், கன்சிஸ்டன்ட் போஸ்டிங் முக்கியம், உங்களோட ஆடியன்ஸை வந்து நீங்கள் கரெக்டான விஷயத்த ஷேர் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, உங்களோட பர்சனல் திங்ஸ், வாட் எவர் யூ ஃபீல், எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ண சொல்லியிருந்தோம் இல்லையா? அதில் முக்கியமான விஷயம் டைமிங். நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி ரெகுலராக இப்போ விஜயகுமாரோட போஸ்ட் வந்து ரெகுலராக காலையில் 8 மணிக்கு போஸ்ட் ஆகும் அப்படின்னா, அது 8 மணி போட்டே ஆகணும் அட் எனி காஸ்ட். இப்போ ஏதோ ஒரு சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இஃப் யூ ஆர் நாட் ஃபீலிங் வெல், இல்லை நீங்கள் யாரையாவது பார்த்துக்கணும், இல்லை உங்களுக்கு வந்து ஸ்கெட்யூல் ரொம்ப டைட் ஸ்கெடியூலர் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இன்றைக்கி சப்போஸ் நீங்கள் போஸ்ட் முடிச்சிட்டிங்க, நாளைக்கு இல்லை இந்த என்டையர் வீக்குக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு டிசைன் ரெடியாக இருக்குது, கண்டென்ட் ரெடியாக இருக்குது அப்படின்னா, ஸோ யூ கேன் டூ. இங்கே ஒரு பட்டன் இருக்கு, பப்ளிஷ்னு இருக்கா. இப்போ நான் இது டக்குன்னு பப்ளிஷ்னு கொடுத்தேன்னா பப்ளிஷ் ஆகிடும். அதே மாதிரி இங்கே கண்டென்ட்லாம் எழுதணும், டிஸ்கிரிப்ஷன், கேப்ஷன்ஸ் எழுதணும். ஹலோ, எஸ் எஸ் மேடம் சொல்லுங்கள். ஹலோ ஹலோ சொல்லுங்கள் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் ஹலோ சார். சொல்லுங்கள் மேடம். சார் எனக்கு வாய்ஸ் பிரேக் ஆகிட்டே இருக்கு. வாய்ஸ் பிரேக் ஆகி கேட்குது சார். நான் லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிக்கலாமா சார்? நான் அது பண்ணிட்டேன் சார். சிஸ்கோ வெப்எக்ஸ் ஜாயின் மீட்டிங் ஜாயின் கொடுத்துட்டேன் சார். அது டு ஜாயின் த மீட்டிங் என்டர் த மீட்டிங் நம்பர்னு கேட்குறாங்க சார். அப்படியா? இது ஆட்டோமேட்டிக்காக வருங்க அந்த லிங்க்ல போனாவே. நீங்கள் இதை கட் பண்ணிட்டீங்களா? நீங்கள் இல்லை நான் ஃபோன் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை நீங்கள் இதை ஃபோனை கட் பண்ணிவிட்டு நீங்கள் லேப்டாப்லேயே கனெக்ட் பண்ணுங்க. ஃபோனை கட் பண்ணவா சார்? கட் பண்ணிவிடுங்க.
ஜாயின் பண்ணுறாங்களா தெரியல. இன்னும் கனெக்ட் ஆகல சார். மீட்டிங் நம்பர்லாம் எதுவும் தனியாக கேட்காது. இந்த லிங்க் கிளிக் பண்ணாலே என்னோட மீட்டிங் உள்ளே வந்துடுவீங்க. சார் நான் ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோராகவே வந்துட்டு வெயிட் பண்ணிக்கலாம் சார். ஆக்சுவலாக நான் வெளியே போயிட்டேன், கரெக்டாக எக்ஸாக்டாக. ஒருவேளை டெஸ்க்டாப்பில் அப்படி கேட்குமோன்னு தெரியல சார். ஏன்னா நம்ம ஜூம் ஆப் யூஸ் பண்ணும்போது கூட லேப்டாப் யூஸ் பண்ணும்போது அப்படிதான் சார் கேட்டு இருந்துச்சு நம்பர். ஏன்னா நம்ம மொபைலில் அதான் கனெக்ட் பண்ணாமல் நார்மலாக டெஸ்க்டாப் ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணுற மாரி தான் அந்த மாரி நம்பர் கேட்குது. மீட்டிங் ரூம் ஐடி அப்படி கேட்குதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இப்போ என்னோட ஐடி அப்படிங்கிறது யூனிக் ஐடி. இது மீட்டிங் நம்பர்னா இப்போ அந்த பிஆர் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. அதுலேயே அவங்களுக்கு தெரியும் நம்ம கடைசியில் இருக்கிற விஷயமா அவங்க நம்பர் தெரியுமா? தெரியாது சார் எனக்கு. சார் இந்த business.facebook.com கிரியேட் ஸ்டுடியோ வந்து வெறும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மட்டும் தான் லிங்க் அதான் அட் அ டைம்ல போஸ்ட் பண்ண முடியுமா சார்? இல்லை எல்லா இதுக்கும் சோஷியல் மீடியா பேஜ் ஆகும் சார் இது? இல்லை, ஆக்சுவலாக இது வந்து எப்படின்னா நம்ம வந்து பேஜில் இருக்கோம். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட உங்களோட ஃபோன் இப்போ ஓப்பன் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் பேஜ். இன்ஸ்டாகிராம் பேஜ் போயிட்டீங்களா? மொபைல் எப்படி சார் அப்படியே பண்ணுறது? நார்மலாக அப்படியே இதுலேயே பண்ணலாம்னு சொல்லி அப்படியே நார்மலே அப்படியே இது இது இந்த மீட்டிங் ஓடிட்டே இருக்கட்டும். ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே சார். அந்த இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் போங்க. ஓகே சார். இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் போன உடனே கீழே ரைட் ஹேண்ட் சைடில் உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஒன்று வந்துதா? ஆமாம் இருக்கு சார். நான் கிளிக் பண்ணிட்டேன் சார். இப்போ அதான் கிளிக் பண்ணிட்டீங்க. மேலே அந்த 3 கோடு வருங்க. ஓகே, இப்போதைக்கு அதை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் ஸ்டில் என்னன்னா ஒரே நிமிஷம். ஓகே சார். செட்டிங்ஸ் ஓகே ஃபைன். நீங்கள் இப்போ உங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல் இருக்கா இல்லை நார்மல் ப்ரொஃபைல்? நார்மல் ப்ரொஃபைல் இருக்குது சார். பிஸ்னஸ் பேஜில் இப்போதைக்கு டிஸ்கிரிப்ஷன் மட்டும் போட்டு வச்சுருக்கேன் சார். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் நீங்கள் வைக்கல? எஸ் சார். ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. இப்போ கேட்குது உங்களுக்கு? ஹலோ, மியூட்டில் இருக்கு போல சார். மைக் ஆன் பண்ணுங்க. ஹலோ மேடம். இப்போ நீங்கள் அந்த ப்ளஸ் சைன் போட்டு உள்ள அந்த ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணுங்க. எஸ் சார். ஏதாவது ஒரு இமேஜ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இதில் வச்சிட்டிங்களா? எஸ் சார். ஸ்டோரி ஹைலைட்ஸ் தானே சார்? அந்த நியூ ப்ளஸ் எடிட் கீழே இருக்கு. ஸ்டோரி ஹைலைட்ஸ், கீப் யுவர் ஃபேவரட் ஸ்டோரி. உங்களோட ஜஸ்ட் உங்களோட இன்ஸ்டாகிராம் உள்ள போயிட்டு கீழே எப்படி நீங்கள் ஒரு போஸ்ட் போடுவீங்க, அந்த கீழே அந்த ப்ளஸ் சைன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. ஆமாம் சார். கேலரி இதில் போகிற மாதிரியே தான். அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கும். சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற சென்டரில் இருக்கிற அந்த ப்ளஸ் சைன் போனீங்கன்னா உங்களோட கேமராவுக்குள்ளே கொண்டு போகும். ஆமாம் சார்.
அதுலேருந்து ஏதாவது ஒரு இமேஜ் இப்போ ஏதாவது வச்சுருக்கீங்களா, இமேஜ் உங்களோட கேமராவில் சம்திங், எஸ் சார். அது எஸ் ஏதாவது சார். எஸ் சார். டோன்ட் போஸ்ட், ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஆ ஜஸ்ட் ஒரு ஓகே இமேஜ் ஓகே. எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். எஸ் சார். ஓகே, கிளிக் பண்ண உடனே இப்போ நிறைய அதில் நீங்கள் என்ஹான்ஸ்மெண்ட் அதான் பண்ணலாம். உங்களால் எடிட் பண்ணலாம். எடிட் பண்ணலாம் அந்த இமேஜை, வாட் எவர் இட் இஸ், அதெல்லாம் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளிக் பண்ண உடனே நியூ போஸ்ட், அதுக்கப்புறம் ஷேரு, அது கீழே ரைட் கேப்ஷன், டேக் பீப்புள், ஆட் லொகேஷன், ஆட் போஸ்ட் டு ஃபேஸ்புக், ட்விட்டர். ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் டம்ப்ளர் அப்ளிகேஷன் இருக்கு. டம்ப்ளர். ஓகே, இப்போ இது 3 விஷயத்துலேயே நீங்கள் பிஸ்னஸ் பேஜ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதில் அட் டைமில் நீங்கள் போஸ்ட் போடலாம், போஸ்ட் பண்ணலாம். ஓகே சார். ஓகே. பட் அதுக்கு ஓகே இதில் கனெக்ட் பண்ணிடணும் நீங்கள், புரியுதா? நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கணுமா சார் அது எல்லாத்துலேயும் நம்ம? இன்ஸ்டாகிராமில் லிங்க் பண்ணிடணும். நீங்கள் அதை போட்ட உடனே அது லிங்க் கேட்கும். எஸ் சார். எஸ் சார். ஓகே, ட்ரை பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பிஸ்னஸ் பேஜ் வச்சுருந்தீங்கன்னா அதை முதல்ல சர்ச் பண்ணி இதில் கனெக்ட் பண்ணிக்கணும். அது ஆட்டோமேட்டிக்காக கொண்டு ஓகே வந்து சார். இன்ஸ்டாகிராமில் வந்து கனெக்ட் பண்ணிடணும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் கொண்டு வந்து. ஃபைன். ஓகே சார். என்னென்னா உங்களோட க்ரெடென்ஷியலை முதல்ல கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் ஸோ யூ கேன் ஆட் அப் டு 3 சோஷியல் மீடியா பேஜஸ் அட் த சேம் டைம். ஓகே சார். ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் டம்ப்ளர். ஃபைன். ஸோ இது Yes, sir. ஜஸ்ட் ஒரு விஷயம். ஓகே, நம்ம இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இது பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. ஓகே சார். இப்போ நம்ம இதுலேயே வந்து ஆட் லொகேஷன் கொடுத்துட்டோம். ஸோ இது என்ன, இதுக்கான ஒரு போஸ்ட், இந்த போஸ்ட்டுக்கான டிஸ்கிரிப்ஷன். ஓகே, we need to write and then we need to hashtag. கேப்ஷன். hashtag நம்ம we need to write hashtag to the relevant hashtag we need to add. இதில் relevant hashtag ஏன் ஆட் பண்ணணும் அப்படின்னா, நேற்று சொன்ன மாதிரி it will find people. ஹேஷ்டேக் வச்சு தான் நிறைய விஷயம் இங்கே நடந்துகிட்டே இருக்குது. பட் ஸ்டில் பீப்புள் ஆர் கன்ஃபியூசிங் ஆர் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட் வை வி நீட் டு கோ ஃபார் ஹேஷ்டேக். நம்ம ஹேஷ்டேக் வச்சுருந்தா தான் நம்ம அதை பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய எக்கச்சக்கமான கேள்வி இருக்குது. பட் ஸ்டில் ஹேஷ்டேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேடம் உங்களுக்கு கேட்குதா? உங்களுக்கு ஹலோ, மைக் ஆன் பண்ணுங்க சார். உங்கள் மைக்கே காமிக்கல. அதான் சாட்னு இருக்கு சார், அதில் டெக்ஸ்ட் பண்ணால் தெரியுமா சார் உங்களுக்கு? டெக்ஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து அந்த கேப்ஷன், இந்த பிக்சரோட என்ன, வாட் டஸ் இட் மீன் அப்படிங்கிறத நம்ம எழுதிட்டு அண்ட் தென் we need to hashtag and everything. ஹேஷ்டேக் எல்லாம் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். தென் கேன் பாருங்க பப்ளிஷ் அப்படிங்கிறது. இப்போ பப்ளிஷ் கொடுத்தா அப்படின்னா இது பப்ளிஷ் ஆகிடும் உடனே. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சேவ் அஸ் டிராஃப்ட்னு ஒன்று இருக்கும், ஸ்கெடியூல்னு ஒன்று இருக்கும். இப்போ நான் வந்து ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம், என்றைக்கு வேணும், நாளைக்கா, இல்லை இன்னைக்கு ஈவினிங் நைட்டா, இல்லை ஈவினிங்கா, இல்லை வாட் இஸ் த டைம். ஸோ ஐ கேன் ஸ்கெடியூல் இட். ஓகே. ஸோ நான் எப்பவும் 8 மணிக்கு ஒரு போஸ்ட் போடுவேன், ரெகுலராக போஸ்ட் போடுவேன் காலையில். இப்போ டேட் எதனா மென்ஷன் பண்ணாதான் அன்னைக்கு மட்டும்தான் இது போஸ்ட் ஆகுமா, இல்லை ரெகுலராக இது போஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு? இல்லை நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணுற அந்த டேட் அண்ட் டைம் அது ஒரு தடவை போயிடும், அவ்வளோதான். அப்போ அன்னைக்கு மட்டும்தான்? அன்னைக்கு அந்த டேட், ஸ்பெசிஃபிக் டேட் அண்ட் டைம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் செட் பண்ணலாம். ஓகே, அதுதான் நம்ம இன்கேஸ் 2 days 3 days முன்னாடியே நம்ம இதே வந்து ஜூலை 4th 5th அந்த மாதிரி நானே கூட செட் பண்ணிக்கலாம். 3rd தேவையில்லை, 4th இல்லை 5th அது நான் சூஸ் பண்ணுறது தான். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணலாம். ஸ்கெடியூல் பண்ணி இங்கேயும் பண்ணலாம், இங்கே ஃபேஸ்புக்லேயும் ஸ்கெடியூல் பண்ணியாச்சு, இங்கேயும் நம்ம ஸ்கெடியூல் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் இட் வில் டேக் யூ வித் நெக்ஸ்ட் டே, வாட் எவர் த டேட் அண்ட் டைம் வி ஆர் கிவிங். புரியுதா? ஸோ இந்த மாதிரி இப்போ நான் ஸ்கெடியூல் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ இந்த எந்த மெசேஜும் கொடுக்கல. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு போஸ்ட் நவ். ஓகே ஓகே சார். நான் எதுவும் போஸ்ட் பண்ண விரும்பல. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு க்ளோஸ் திஸ் டைம், எனக்கு தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய போஸ்ட்டை வந்து நான் ஸ்கெடியூல் பண்ணி நான் நிறைய ஸ்கெடியூலில் போட்டுருவேன். ஏன்னா அந்த கரெக்ட் டைமுக்கு வந்து நிறைய மார்னிங் ரொட்டீன்ஸ்லாம் இருக்கும். ஐ கான்ட். ஸோ ரெகுலர்லி ஐ ட்ரை டு ஸ்கெடியூல் இட். ஸோ அதுதான் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ரைட். அதே மாதிரி இப்போது இங்கேயே வந்து நீங்கள் நேற்று போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன், நேற்று வந்து ஈவினிங். ஸோ இது எவ்வளோ பேர் ரீச் ஆகிருக்கு,
நம்ம இந்த இந்த மாதிரி ஒரு இதில் நம்ம பார்க்க டிஸ்கஸ் பண்ணலை. இந்த போஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதுலேயே நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த business.facebook.com கிரியேட்டர் ஸ்டுடியோலேயே நம்ம இந்த ஒவ்வொரு போஸ்ட்டும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இதே மாதிரி விஷயத்த நீங்கள் இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன்லேயும் இது இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் போக போக நம்ம டிஸ்கஸ் பண்ணி போகிறோம். we are trying to study in detail, right? போஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா 10 people have liked it, 2 comments I got it. இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னா அவங்க எதுவும் இன்ட்ராக்ட் பண்ணலை, த்ரூ போஸ்ட், த்ரூ ஸ்மைலி, நத்திங். ப்ரொஃபைல் விசிட்ஸும் இதில் நடக்கலை. See this? ப்ரொஃபைல் விசிட் நடக்கணும். ப்ரொஃபைல் விசிட் இஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் இந்த போஸ்ட் வந்து 10 பேர் லைக் பண்ணியிருந்தா கூட இட் ஹாஸ் பின் ரீச் டு 98 people. 98 members. ஆமாம். ஸோ 9% ஆஃப் த பீப்புள் வந்து என்னை ஃபாலோ பண்ணாதவங்க அவங்களுக்கும் போயிருக்கு. ஸோ இதில் பாருங்க, ஃப்ரம் ஹேஷ்டேக்ஸ் 9 people ரீச் பண்ணிருக்கு. ஸோ ஹேஷ்டேக் போட்டதுனால ஒரு 9 பேர் எக்ஸ்ட்ரா பார்த்துருக்குறாங்க, ரைட்? ஸோ இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா நிறைய 113 இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு. பட் 98 people வந்து அட்லீஸ்ட் ரீச் ஆகிருக்கு. இதில் என்னோட செல்ஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிறவங்க 104 பேர். ஸோ இந்த 9 பேர், 104 பேர் மீதி இருக்கிற அந்த 9% தான் வந்து they are not following me. But still this post would have been reached to them. Yes, through hashtags. Okay. So this is how we need to analyze, and we need to do a lot of analysis through this. Okay. இதில் இந்த போஸ்ட்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். அதே மாதிரி இதில் ஒவ்வொரு இந்த ஹேஷ்டேக்ஸ் அண்ட் எவ்ரிதிங் ஒரு சாதாரண ஹேஷ்டேக் தான். இது எல்லாமே வந்து அது இருக்கிற ஹேஷ்டேக். மற்ற ஹேஷ்டேக் எல்லாம் ரெகுலராக நான் வச்சு என்னோட ரெகுலர் ஹேஷ்டேக்ஸ், என்னோட கம்பெனி ஹேஷ்டேக்ஸ் அண்ட் I have created those kind of things are there. Okay. Right. So this is how இப்போ நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா இந்த அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ஐ மீன் ரெகுலராக நம்ம வந்து ஹேஷ்டேக்கை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், ஹேஷ்டேக் ரெலவெண்ட்டாக மாற்றணும், போஸ்ட்டோட கண்டென்ட்டோட இந்த போஸ்ட்டை பார்க்கும்போது எப்படி ஒரு வாட் யூ ஃபீல் நீங்கள் கொஞ்சம் ஆனஸ்ட்டாக சொல்லணும். ஏன்னா தென் ஒன்லி உங்களோட போஸ்ட்டும் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை இதை விட பெட்டராக கூட இருக்கலாம். ஸோ இந்த போஸ்ட் நீங்கள் படிக்கிறீங்க, ஸோ இதுக்காக எவ்வளோ மெனக்கெட்டு இருக்கிறோம், இதுக்கான அந்த வார்த்தைங்க, டிசைனிங், இந்த இதெல்லாம் அப்ளிகேஷன் மூலமாக, அந்த கேன்வா அப்ளிகேஷனும் உண்டு. பட் நான் பண்ணது வந்து அடோப் ஸ்பார்க்னு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. அடோப் ஸ்பார்க் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அதில் ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் நிறைய இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, அதெல்லாம் நம்ம வந்து கேன்வா அப்ளிகேஷன் அப்போ நம்ம ஃபுல்லாக நம்ம பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த விஷயத்துக்கு அடுத்து நம்ம கேன்வா போயிடலாம். ஸோ ஓகே, ஸோ திஸ் இஸ் த திங். இந்த போஸ்ட் வந்து இட் ஹேஸ் டு டெல் something, some message to your followers or for you especially, and then based on that you need to write something. நம்ம போஸ்ட் எதுமே ரிலவென்ட்டான டிஸ்கிரிப்ஷனும் டைப் பண்ணணும். நீங்க அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். என்னோட போஸ்ட் எல்லாத்தையும் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு 300 போஸ்ட் போட்டிருக்கேன் 2 months. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு போஸ்ட்னு வச்சுக்கலாம். அவ்வளோலாம் தேவையே இல்லை. பட் ஐ வாண்ட் டு ஏன்னா நமக்கான டைம் நிறைய இருக்குது. we have done lot of things, we need to reach lot of people. நிறைய பேர் as much as possible how much we can. Yes, நிறைய பேர் ஆன்லைன் இருக்கிறாங்க. so we can do a lot of homework for this. so இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் போய் பாருங்கள். it is very very simple, புரிஞ்சிக்கிற மாதிரியான ஒரு லாங்குவேஜ் தான். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லாங்குவேஜாக இது இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் இந்த டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இதுக்கான மொபைல் அப்ளிகேஷனும் இது இருக்குது. ஓகே, கிரியேட்டர் ஸ்டுடியோ அப்படின்னு போனீங்கன்னா அந்த நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுலேயே நீங்கள் பேஜ் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா, பிஸ்னஸ் பேஜ் 2 பிஸ்னஸ் பேஜ் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ கேன் போஸ்ட் எவ்ரிதிங். ஓகே, இது புரிஞ்சதா உங்களுக்கு? Yes sir. Okay, right. So we'll go for நம்ம அந்த ப்ரெசன்டேஷனோட கேன்வா அப்ளிகேஷன், ஸோ தட் it will be very easy for you. எடுத்தது நம்ம டிசைன் பண்ணிவிட்டு
போகிறதுக்கு ஈஸியாக. This is the Canva application. இது வந்து வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன், ஆண்ட்ராய்டும் இருக்குது, ஐஓஎஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ஆல் த டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் ஆர் யூஸிங் canva.com, கேன்வா அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஏன் அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல், ரொம்ப ரொம்ப what do you say, it's very easy to use, it's very very customized one, user friendly. எல்லா ஐ மீன் இந்த ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூ கேன் மேக் யூட்டிலைஸ் ஆஃப் திஸ் கேன்வா அப்ளிகேஷன். என்னோட மோஸ்ட் டிசைன்ஸ் எல்லாம் வந்து இதில் இருக்கும். நிறைய ஸ்டோரிஸ்லாம் வந்து அடோப் ஸ்பார்க்கில் இருக்கும். ஈவன் ஐ யூட்டிலைஸ் த மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் கேன்வா, ஸ்டில் ஐம் யூஸிங் கேன்வா. ஓகே, ஸோ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன, கிரியேட்டிவ் டிசைன் இருக்காங்க. கிரியேட்டிவ் டிசைன் பண்ணிட்டு யூ கேன் கோ ஃபார் அ கஸ்டம் டைமென்ஷன். எஸ், custom dimensions 1200, right? 1200. ஏன் அப்படின்னா இது ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். இன்ஸ்டாகிராமோட ஃபோட்டோ ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து 1200 by 1200 பிக்சல்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி அந்த ஷேப், இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அதுதான் நேற்று நம்ம காமிச்சோம் இல்லையா, நேற்று ஜஸ்ட் உள்ள போவோம், டாக் மச். ஓகே, இப்போ இதில் these are all the templates, basic templates. நீங்கள் வந்து எந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்குதோ, ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ். எஸ், வெரி வெரி பேசிக். ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, பெய்ட் டெம்ப்ளேட்ஸும் இருக்குது. ஸோ இஃப் யூ கோ ஃபார் பெய்ட் டெம்ப்ளேட் யூ கேன் go for it, otherwise you can take a free, I mean make use of free template. இதில் என்ன உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் அனிமேட்டட் வீடியோ. ஸோ இது இந்த மாதிரியும் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். இட்ஸ் வெரி அட்ராக்டிவ் ஒன். ஸ்ப்ரிங் இஸ் ஹியர், வேறு ஏதாவது ஒரு மெசேஜ் நீங்கள் எந்த மெசேஜ் கொடுக்கணும், தட் இஸ் அப் டு யூ, ஹவ் யூ வாண்ட் டு யூட்டிலைஸ். ஓகே, ஸோ ஹாப்பி டு மீட் யூ, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெக்யூலியர் டிசைன், ரொம்ப நல்ல ரீச் ஆகும். Let's celebrate us happy International Friendship Day. Friendship Day kind of message. Okay, so you can make use of these kind of templates. ஸோ டெம்ப்ளேட் இல்லாமல் நீங்களாகவே ஒரு டிசைனை போடலாம். தட் இஸ் அப் டு யூ, ஹவ் யூ வாண்ட் டு க்ரோ. ஓகே, டெம்ப்ளேட் இல்லாமல் நீங்களே வந்து இது வந்து இப்போ டெம்ப்ளேட், இப்போ ஏதாவது ஒரு டிசைன், த டிசைன் வில் ஸ்பீக் டு யூ லாட் ஆஃப் திங்ஸ். ப்ளூம், இது வந்து பெய்டு, இது வந்து பெய்ட் டிசைன். ஓகே, ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் அனிமேட்டட் விஷயம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு யூஸ், யூ கேன் யூஸ். இப்போ வந்து நம்ம வந்து நமக்கான ஒரு டிசைன் வேணும், இல்லை இந்த டிசைன்லாம் தேவையில்லை அப்படின்னா, இல்லை உங்களுக்கான ஒரு, இப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் பேஜ் இருக்குது, இஃப் யூ வாண்ட் டு ரீச் அவுட் த்ரூ யுவர் லோகோ, உங்கள் லோகோ அட்டாச் பண்ணலாம் த்ரூ திஸ் அப்லோட் இமேஜ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த அப்லோட் இமேஜில் யூ கேன் அப்லோட் ஆல் தி இமேஜஸ். ஆல்ரெடி ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் சார் இதெல்லாம். ஓ சூப்பர், அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இல்லையா. சார் இந்த லோகோ ஆட் பண்ணுறது, வீடியோ நம்ம எதனா வேணும்னா கூட வீடியோ அதில் அப்லோட் பண்ணி இந்த டைமுக்குள்ள கண்டெயின் பண்ணலாம். எக்ஸலண்ட், then it is fine.
ஸோ அப்போ டிசைன் பண்ணுறது எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் ஓரளவு இல்லையா? எஸ் சார். இந்த எலிமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? எஸ் சார், யூஸ் பண்ணியிருக்கேன் சார். Okay, super. The text and then the music you can add whatever you want, right? ஃப்ரீ எலமெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் சார். பெய்டு எலமெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணது இல்லை சார். Okay, paid and no worries. So free element யூஸ் பண்ணாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து ஜஸ்ட் யூ கேன் கோ லைக் திஸ். இதில் வந்து இப்போ விஷயம் என்னன்னா ஹவ் யூ ஷோ கேஸ் யுவர் செல்ஃப். இப்போது என்ன மாதிரி டிசைன் வந்து என்ன மாதிரி கண்டென்ட் வந்து இப்போது யங்ஸ்டர்ஸ் ரீட் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் வந்து ரீச் அவுட் பண்ண முடியும் அந்த டிசைன் மூலமாக, ரைட்? ஸோ அது அங்கே தான் நம்ம வந்து we need to be very very careful and we need to reach out to them at any cost, but still we need to have a lot of we need to do a lot of homework. ஸோ உங்கள் டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கணும். நீங்கள் ஐ மீன் எல்லாருமே கேன்வா அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறாங்க, பட் ஸ்டில் எல்லாரோட டிசைன் ஒரே மாதிரி இருக்காது. எஸ் சார். இப்போ வந்து நான் வந்து என்னோட ரெகுலர் ஐ மீன் என்னோட ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிளாக் பேக்ரவுண்ட், அதுக்குள்ளே என்னோட மை லோகோ இட் இஸ் ஐ திங்க் வாட் எவர் யூ வாண்ட் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் make sure and then I will try to utilize maximum of the elements. Okay, and then where are the image, I mean, this is my stand. Okay, okay, I will just post it. So இந்த மாதிரி ஒரு யூனிக் ஸ்டைலில் வந்து நீங்கள் you need to create by yourself. ஓகே சார். அதே மாதிரி நீங்கள் அடோப் ஸ்பார்க் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடோப் ஸ்பார்க் இஸ் வெரி வெரி ஃபார் பெட்டர், பட் ஸ்டில் எவ்ரி அப்ளிகேஷன் எந்த கம்பேர் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கேன்வாக்குன்னு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது, ஸ்பார்க்குன்னு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருக்குது, n நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். உங்களுக்கு எப்படி உங்களோட டேஸ்ட் எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் போகலாம். அதேமாதிரி ஹவு டு யூ உங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் ரொம்ப ரொம்ப நீட்டாக ப்ரொஃபஷ்னலாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, ஓகே. அது 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 எந்த அளவுக்கு கரெக்டான ஒரு மெசேஜ் நீங்கள் ரைட் பண்ணுறீங்க, அதில் அந்த டிஸ்கிரிப்ஷன் கேப்ஷன்லாம் எப்படி கொடுக்குறீங்க, இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆல் த ஃபேக்டர்ஸ், ரைட்? ஸோ கேன்வாவோட வீடியோ எடிட்டிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், பெரிய ஒரு இட் டசன்ட் மேக் doesn't take more time. ஆனால் வீடியோ பண்ணும்போது 1 minute வீடியோவை மட்டும் நீங்கள் பண்ணுறது நல்லது, எடிட் பண்ணுறது நல்லது. இஃப் இட் இஸ் மோர் தேன் 1 minute யூஸ் a different application. இல்லை யூஸாக இருந்ததுன்னா ஒரு ஓகே சப்போர்ட் ஆகல சார். அது 1 minute 1 minute சப்போர்ட் ஆகாது. ஸோ இது சப்போர்ட் ஆகல. நான் ட்ரை பண்ணேன் சார். அது ஃபேஸ்புக்கு ஒரு ஆடுக்காக பண்ண சொன்னாங்க, பைக் ஷோரூம்காக ட்ரை பண்ணேன். வீடியோ ஒன்று யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணி அது வந்து அப்படியே வாட்ஸ்அப் மூலிமா இதில் ஷேர் பண்ணி அப்படியே இது பண்ணேன். ஓகே, அது எடுக்காது. இதில் கேன்வால் எடுத்துன்னு வந்து அப்லோட் பண்ணி அப்படியே சேவ் பண்ணி இது பண்ணிச்சு. இப்போ நம்ம கேன்வால் எடுத்துன்னு வந்துட்டோம்னா அந்த நம்மளோட அந்த இது லென்த்து பிரெத் அதுக்கேற்ற மாரி கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிட்டு வீடியோ ப்ளே ஆகுது, ஈஸியாக இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான அப்ளிகேஷன் நீங்கள் போகணும். இப்போ அந்த மாதிரி அப்ளிகேஷன் நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அடோப் ஃபோட்டோஷாப்போ இல்லை மற்ற அப்ளிகேஷன் நீங்கள் போகணும். ப்ரோ இருக்குது, ப்ரீமியர் ப்ரோ, அடோப் ப்ரீமியர் ப்ரோன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதில் தான் நீங்கள் நிறைய விஷயம் பண்ணணும். அதுதான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ வீடியோ அப்படின்னு ஐ மீன் இன்ஸ்டாகிராம் இட் இஸ் ஒன்லி ஃபார் ஃபோட்டோ இமேஜ், அது போதும். மோஸ்ட்லி இமேஜ் தான் சார். மோஸ்ட்லி இமேஜ் 90% இமேஜஸ், அனிமேட்டட் இமேஜஸ் கொஞ்சம் பண்ணுவாங்க. ஸோ அதர் தேன் தட் நத்திங். இல்லைனா மேக்ஸிமம் 1 minute வீடியோ. ஏன்னா பர்சனலாக வந்து பேசி தே கேன்வாஸ் யூ, தே வில் ஜஸ்ட் பர்சனல் பிராண்டிங் பண்ணும்போது அந்த 1 minute வீடியோவை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் த மோஸ்ட்லி ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி அதான் இமேஜஸ் காமிச்சு தான் இது பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி வீடியோ செட் பண்ணி அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க. எஸ். ஓகே, ஸோ
திஸ் இஸ் ஆல் அபவுட் இந்த இந்த கேன்வாவை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேயே நிறைய இன்டெப்த்தாக நீங்கள் போக ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன என்ஹான்ஸ்மெண்ட் எலிமெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட போஸ்ட் வந்து அழகாக கொண்டு வரலாம். இதுலேயே வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மட்டும் இல்லை, ஃபேஸ்புக் போஸ்ட்டு, லிங்க்டின் போஸ்ட்டு, யூடியூப் தம்ப்நெயில் போஸ்ட்டு, இது எல்லாமே நீங்கள் டிசைன் எல்லா டிசைனும் நீங்கள் பண்ணிக்கலாம். பேம்ப்ளெட் டிசைனும் கேன்வாவில் பண்ணலாம். இஃப் யூ ஆர் நாட் அவேர், ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், எல்லா டிசைனுமே இதில் நீங்கள் யூ கேன். ஸோ அடுத்து நம்ம அந்த ப்ரெசன்டேஷனில் பார்க்குற விஷயம் ஸோ மார்க்கெட்டிங் டிப்ஸ். ஸோ உங்களுக்கு நேற்று சொன்ன மாதிரி ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் பிஸ்னஸ் ப்ரொஃபைல். இதில் எல்லாத்துக்குமான ஐ மீன் ஸ்க்ரீன்ஷாட்டோடு இருக்குங்க இதில். ஸோ ஐ வில் ஷேர் திஸ் ப்ரெசன்டேஷன் டு யூ. அதை பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். யூஸ் ஃப்ரீ இன்ஸ்டாகிராம் டூல்ஸ் டு அனலைஸ் யுவர் ப்ராடக்ட். அதே மாதிரி உங்களோட ப்ராடக்ட் ரிலீவ் பண்ணுறது ஜஸ்ட் டீசர் மாதிரி இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ், போஸ்ட், அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் போடலாம். ஸ்பான்சர்ட் ஆட்ஸ் லைக் நான் இப்போ எப்படி சொல்லணும் அதே மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டீங்க இல்லையா, ஃபேஸ்புக் பூஸ்ட் பண்ணுற மாதிரி இன்ஸ்டாகிராமே நீங்கள் பூஸ்ட் பண்ணணும். அது நீங்கள் போஸ்ட் போடும்போது அதுவே கேட்கும். இல்லை அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைலில் போய் அந்த போஸ்ட்டை தனியாக கூட பூஸ்ட் பண்ணலாம். ஓகே. இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ், நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். அதுக்கு வந்து ஸ்பார்க் டூல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடோபி ஸ்பார்க் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணி பாருங்கள், டவுன்லோட் பண்ணுங்கள். டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பக்காவாக இருக்கும். டெம்ப்ளேட்ஸ் நெக்ஸ்ட் இந்த சில டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஸ்டோரிலையும் வந்து நீங்கள் யூ கேன் யூஸ் டேக், யூ கேன் யூஸ் லொக்கேஷன், ஸோ தட் அந்த பர்டிகுலர் ஸ்பேஸில் இருக்கிற இல்லை பிளேஸில் இருக்கிற ரீஜனில் இருக்கிற பீப்புள் வில் கம் அண்ட் சி யுவர் ப்ரொஃபைல், ரைட்? ஸோ ஓகே சார். அதே மாதிரி நான் அடிக்கடி சொல்கிற விஷயந்தான் நெட்வொர்க் வித் பீப்புள், லைக் மைண்டட் பீப்புள். ஸோ இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க். யூ கேன் டூ, ஐ மீன் இன்வைட் பண்ணுங்கள், பேசுங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டரோட இன்னொரு டிஜிட்டல் மார்க்கெட்டரை நீங்கள் பேசலாம். எவ்ரி டிஜிட்டல் மார்க்கெட்டர் கமெண்ட் ரொம்ப பெரிய எடுத்த உடனே பெரிய ஆளுக்கு தான் பேசணுன்ற அவசியம் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டரும் பேசுவாங்க. ஜஸ்ட் ஹாவ் a network with them. User submitted photos நீங்கள் பார்க்கலாம். then come up with an interactive branded hashtag. நீங்களே வந்து you can create your own hashtag. அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். post at the right times as I said. பட் இது வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா போஸ்டோட கண்டென்ட்டை பொறுத்து it will reach the people. but still we need to follow some kind of a guideline. இப்போ வந்து எந்த வீக் டேயில் எந்த டேஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா எப்படி கொண்டு போகலாம். வீக் டேஸில் எந்த டைமில் கரெக்டாக இருக்கும், ஏர்லி மார்னிங்கில் என்ன, மார்னிங் டைமில் என்ன, ஈவினிங் டைமில் என்ன, அது மூணுத்தையும் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி காலையில் 8 மணி, ஈவினிங் 5 மணி. 5 மணி அப்படிங்கிறது ஐடியல் டைம் டு ரீச் மோர் பீப்புள் அட் த சேம் டைம். ஏன்னா இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டதும் ஐ மீன் ஒரு 5 பேரோட ட்ராக்ஷன், ஐ மீன் என்கேஜ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இட் ரீச் மோர் பீப்புள். ஸோ அந்த போஸ்ட் அந்த மேலே ப்ரையாரிட்டிலே இருக்கும். அந்த அல்காரிதம் ப்ரையாரிட்டி லிஸ்ட் அண்ட் ரேங்கிங் லிஸ்ட்டில். ஸோ அதை வந்து யாரும் அதை ஒரு மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் யாரும் அதை பார்க்கல அப்படின்னா தென் யுவர் ப்ரையாரிட்டி அண்ட் ரேங்கிங் வில் கோ டவுன். ஸோ தட் இஸ் த ரீசன் அந்த டைம் பார்த்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் பார்த்து தான் வந்து நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டும் நீங்கள் போஸ்ட் பண்ண வேண்டும். எஸ். ஸோ சண்டே இந்த மாதிரி இருக்கும். சண்டே வந்து நிறைய பேர் ஒஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் ஐ மீன் தீஸ் டேஸ் எஸ்பெஷலி இன் கோவிட் சுச்சுவேஷன் எல்லா நாளுமே வந்து நல்ல ட்ராக்ஷன் என்கேஜ்மெண்ட் இருக்குது. டோன்ட் வரி, இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அகெயின் இஃப் திங்ஸ் வில் கெட் நார்மல், அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஃபாலோ திஸ் கைண்ட் ஆஃப் கைட்லைன்ஸ். ஓகே சார்.
ரைட் மெட்ரிக்ஸை நீங்கள் ட்ராக் பண்ண வேண்டியிருக்கும். நான் அந்த மெட்ரிக்ஸ் இப்போ நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க போனீங்க இல்லையா, இன்ஸ்டாகிராம் எஸ் சார். ப்ரொஃபைலில் அந்த ரைட் சைடில் நீங்கள் போகும்போது உங்கள் ப்ரொஃபைல் போயிட்டு மேலே அந்த 3 கோடு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்சைட்ஸ்னு ஒன்று வரும். இன்சைட்ஸ் சார் இன்சைட்ஸ் இன்சைட்ஸ் இல்லையே சார். நீங்கள் இப்போ நீங்கள் நார்மல் ப்ரொஃபைலா இல்லை பிஸ்னஸ் ப்ரொஃபைலா? நார்மல் ப்ரொஃபைல்ல சார். நார்மல் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் இருக்குமா சார் அப்படி? இல்லை, இது பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பிஸ்னஸ் ப்ரொஃபைல் மாற்றிட்டிங்கன்னா தான் அந்த இன்சைட்லாம் வரும். இன்சைட் வந்து என்னென்னா இன்சைட்ஸ் வந்துச்சு சார். ஓகே ரைட். தென் இன்சைட் உள்ளே போனதும் உங்களோட போஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லா விஷயமும் சொல்லுவாங்க. கண்டென்ட், ஆக்டிவிட்டி, ஆடியன்ஸ். ஆமாம், எக்ஸாக்ட்லி. ஓகே சார். அது வந்து இந்த இந்த ஆக்டிவிட்டி தான் நீங்கள் பார்த்துட்டே செக் பண்ணணும். ஓகே சார். இப்போ நம்ம ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் அப்படியே டிலே பண்ணிடலாமா சார்? பண்ணிடலாம். ப்ரொமோஷன்ஸ் எல்லா விஷயமும் ஃபோனில் தான். நீங்கள் எதுக்குமே Okay, எந்த விஷயத்துக்கும் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு லேப்டாப் வேணும், அந்த மாதிரி வேணும், எதுவும் தேவையில்லை. எல்லா விஷயமும் நீங்கள் ஓகே ஓகே சார். அது 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 அந்த அப்ளிகேஷன் அந்த 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 ஒவ்வொரு லைனும் வந்து நம்ம அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். தென் இன்னைக்கு இதோட போதும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள், ப்ரொஃபைலில் செட் பண்ணிவிட்டு மாற்றிட்டு தென் வில் கோ ஃபார் சம் அடுத்த போஸ்ட்டு. ஓகே, 5 மினிட்ஸில் இந்த மீட்டிங் முடிஞ்சிருந்தாங்க. ஓகே. ஸோ நாளைக்கு இன்னும் டீட்டெயில்டாக வேறு ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷனோட இதனோட யூசேஜ் இன்னும் எப்படி வந்து கண்டென்ட் ஓரியன்டாக நம்ம இதை எப்படி பார்க்க போகிறோம், இது எப்படி நம்ம ஒரு போஸ்ட்டை வந்து ஒரு போஸ்ட், ஒரு கண்டென்ட், ஹேஷ்டேக் அண்ட் யார் யாரெல்லாம் நம்ம டேக் பண்ணலாம், நம்ம எல்லாத்தையுமே வந்து நாளைக்கு பார்க்கலாம். சரியா? ஓகே. ஓகே ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். டிசைன் ஓரியன்டாக நிறைய விஷயம் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஓகே சார். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ சார்.